சினிமா த பிகெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட். வாரம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுதுங்க. எக்கச்சக்கமான ஜேர்னரில் படம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி எத்தனை ஜேர்னரில் படம் வந்தாலும் அந்த படம் ஹிட் ஆகணும்னா ஒரே ஒரு விஷயந்தான் இம்பார்ட்டன்ட். அது என்னன்னா ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்படி ஃபுல்ஃபில் பண்ணாதான் அந்த படம் ஹிட் ஆகும், இல்லை அந்த படம் காலிங்க. அப்படி எந்த படம் ஹிட் ஆகுது, எந்த படம் காலி ஆகுதுன்றதை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ தான் இந்த ப்ரோக்ராமே. ரிவ்யூ அப்படின்னாலே உடனே இந்த படத்தோட ப்ளஸ்ஸு, இந்த படத்தோட மைனஸு, ஐயோ இந்த சீன் இப்படி பண்ணியிருக்கலாமே, அந்த சீன் அப்படி பண்ணியிருக்கலாமே அப்படிலாம் நாங்கள் சொல்லுவோம் நினைக்கவே நினைக்காதீங்க. சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் பண்ண போகிறோம். லைக் இன்னைக்கு காலையில் ஒரு படம் பார்த்தேங்க, சூப்பராக இருந்துச்சு அந்த படம். அந்த படத்தை பற்றி சில விஷயத்தை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம விஜய் சேதுபதி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம், சூதுக்கவும் இந்த மாதிரி படங்கள் நடித்த விஜய் சேதுபதியால் ஒரு ஃபுல் பிளெஜ்டு மூவி நடிக்க முடியுமா, ஐ மீன் ஒரு ஆக்ஷன் மூவி நடிக்க முடியுமா அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருந்துச்சு. அதுலேயும் ஒரு போலீஸ் கேரக்டர் அவரால் நடிக்க முடியுமா அப்படிலாம் எல்லாரும் யோசிச்சாங்க. இன்றைக்கி மார்னிங் கூட நாங்கள் தேட்டருக்கு போகும்போது அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே பேசிக்கிறது தான், அவர் எப்படி பண்ணுவார் தெரியல, அது ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணுறாரு அப்படி இப்படிலாம் சில டவுட் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி தேட்டரில் போய் நாங்கள் உள்ளே உக்காந்த உடனே முதல் 30 மினிட்ஸ்லேயே அது எல்லாத்தையும் அவர் பிரேக் பண்ணி நான் ஒரு சூப்பர் ஹீரோடா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. லேட்டஸ்ட்டாக இப்போ தான் விசாரணை படம் பார்த்தோம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் அப்படின்னாலே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த படம் அப்படி இல்லைங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு சாங் பண்ணியிருப்பாங்க. அந்த சாங்கை நீங்கள் பார்த்தீங்கனாலே போலீஸ் மேலே ஒரு மரியாதை வந்துடுங்க. இப்போது ஆக்டர்ஸை பற்றி பார்ப்போங்க. முதல்ல விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி இதில் 2 விதமாக நடிச்சிருக்காரு. முதல்ல அவர் ஸ்டேஷனுக்குள்ளே வந்த உடனே ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ரெண்டாவது அவர் வீட்டுக்கு போன உடனே ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஹஸ்பண்டாக நடிச்சிருப்பார். ரெண்டுத்துலேயும் அழகான வேரியேஷன்ஸ் காட்டியிருக்காரு, பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது ரம்யா நம்பியேசன். அவங்க ஆல்ரெடி பீட்சா படத்தில் வந்து விஜய் சேதுபதியோடு நடிச்சிருக்காங்க. அதுலேயும் அவங்க 2 பேருக்குள்ளே நல்லா இருக்கும் கெமிஸ்ட்ரி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ளே வர சின்ன சின்ன சண்டே ஆகட்டும் அண்ட் மற்ற சீன்ஸ் ஆகட்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க, நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த படத்தோட வில்லன் கேரக்டர். நம்ம ரைட்டர் ராமமூர்த்தி தான் இது பண்ணியிருக்காருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. பொதுவாகவே வில்லன், அதுவும் இந்த மாதிரி ஆக்ஷன் மூவிலெல்லாம் வில்லன்னாலே ஐய் குத்ராவன அப்படிலாம் நடிச்சிருப்பாங்க. பட் இதில் அவர் அப்படிலாம் நடிக்கல. ரொம்ப ஸ்டைலிஷாக அப்படி கூலாக வந்து நின்று போட்டுரு தள்ளிடு அப்படின்னு பேசியிருக்காருங்க. நல்லா நடிச்சிருக்காரு. அண்ட் படத்தோட மற்ற கேரக்டர்ஸும் நான் சொல்கிறேன், போலீஸ் ஸ்டேஷன் கேரக்டர்ஸ் ஆகட்டும் அண்ட் அந்த வில்லனோட கூட இருக்கிற ஆட்கள் ஆகட்டும், முக்கியமாக அந்த 2 குழந்தைங்க அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக அந்த சின்ன பையன் மாறன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கான். அவன் வந்து பின்னி எடுத்திருக்கான் அந்த படத்தில். நான் தேட்டரில் அதிகமாக கிளாப்ஸ் அந்த பையனுக்கு வந்துச்சு. அப்புறம் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா, அவர் ஆல்ரெடி தெகிடி படம் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துலையும் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அதில் முக்கியமாக ஒரு சாங் அனிருத் பாடியிருக்காரு, நான் யாரு நான் ராஜா அப்படின்னு ஒரு சாங் பாடியிருக்காரு. இந்த சாங் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது மாண்டேஜ் சாங், அதுவும் தேட்டரில் சீன்ஸோட பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்தது இந்த படத்தோட பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிச்சு உதறி இருக்காரு. முக்கியமாக விஜய் சேதுபதியை ஒரு மாஸ் ஹீரோவாக இதில் நம்ம காட்டுறோம். அப்படி இருக்கும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் எந்த அளவுக்கு முக்கியன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த படத்தில் தேட்டருக்குள்ளே அவர் என்ட்ரி ஆகும்போது இவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை 2 சேர்ந்து பட்டையை கலப்புது. அதை விஜய் சேதுபதி ஸ்டைலில் சொல்லனா சும்மா அல்லது. அப்புறம் அந்த படத்தோட கேமராமேன் தினேஷ் கிருஷ்ணன் ஆகட்டும், எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் ஆகட்டும், 2 பேருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் படத்தோட டைரக்டர் முக்கியமாக அருண்குமார், அவர் ஆல்ரெடி பண்ணையாரும் பத்மினியும் படம் பண்ணார். அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஹார்ட்டட் இமோஷனல் மூவி, ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மூவி. இப்போது அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ஆக்ஷன் மூவி பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் மூவியில் ரொம்ப ப்ரில்லியண்ட்டான சில விஷயங்கள் அங்கங்கே பண்ணியிருக்காரு. லைக் எந்த இடத்துல எனர்ஜி வேணுமோ அந்த இடத்துல எனர்ஜி கொடுத்துருக்காரு, எந்த இடத்துல ஃபைட் வேணுமோ அந்த இடத்துல ஃபைட் கொடுத்துருக்காரு. படத்தில் ஆக்ஷன் மூவினாலே பெருசாக அப்படியே தடால் படலாம் வந்து அப்படியே சேசிங் சீனோ இல்லை பின்னாடி பெரிய ஒரு கார் பறக்கிறதோ பஸ் வெடிக்கிறதோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்காரு, பட் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தில் வந்து அவரோட ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து அவரோட ஸ்க்ரீன் ப்ளே தான். ஸ்டார்டிங்கில் அப்படியே ஸ்லோவாக டேக் ஆஃப் ஆகுது, அதுக்கப்புறம் இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாரு. அந்த ட்விஸ்ட்டு தான் படத்தோட மெயின் சோல் சொல்லுவேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் சும்மா பிச்சு உதறி இருக்காரு, செம ஸ்பீடாக போயிருக்கு கதை. மொத்தத்தில் இந்த சேதுபதி படம் அருமையான ஒரு ஆக்ஷன் படங்க. தயவுசெய்து இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி நான் பேசினேன்னா அப்புறம் அந்த படத்தோட முக்கியமான சீன்ஸ்லாம் நானே சொல்லிடுவேன், ஓகேங்களா? இனி வரப்போகிற படங்களோட ரிவ்யூ நீங்கள் பார்க்கணுன்னா சினிமா 5D போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.